அரிசி படத்தின் முன்னோட்ட காட்சி என்னை ஒரு 40 ஆண்டுகளுக்கு பின்னால் இழுத்து சென்றிருக்கிறது. எனது வாழ்க்கையில் அரிசி ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய ஒன்று. இந்த அரிசி வாழ்க்கையில் மிகப்பெரிய அரிசியின் மீது கோபத்தை, வெறுப்பை, மிகப்பெரிய இயக்கத்தை, மகிழ்ச்சியை ஏற்படுத்திய ஒன்று என்று பார்த்தால் இந்த அரிசி தான். எனக்கு அரிசியின் மீது ஒரு மிகப்பெரிய மதிப்பு வருவதற்கு காரணமாக இருந்தது எனது தந்தை. அவர் அந்த அரிசியை அவர் இறக்கும் வரை ஒரு கடவுளைப் போல, உயிரைப் போல அந்த அரிசியை பாதுகாத்து வருவார். அவர் காரணம் கேட்கிற போது ஒரு 50 கிலோ அரிசியை 40 கிலோமீட்டர் தலையில் சுமந்து வந்து ஒரு கடையில் கொடுத்து 2 கிலோ அரிசி வாங்கி சாப்பிடுவோம் அப்படி என்று அவர் சொல்வது மட்டுமல்ல, அந்த கடைசி வரை ஒரு அரிசி கீழே சிந்த விட மாட்டார். அந்த அரிசியினுடைய ஒரு பருக்கை என்று சொல்வார், ஒரு பருக்கை கூட கீழே விடுவதை அனுமதிக்க மாட்டார். அது மட்டுமல்லாமல் அந்த அரிசி வருவது எப்படி என்பதை பற்றி அவர் சொல்லுவதுதான் ஆச்சரியமாக இருக்கும். அவர் அந்த ரேஷன் கார்டு துணை முதல்வர் பேசுகிற போது சொன்னார், தமிழ்நாட்டிலே அரிசியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து ஆட்சிகள் மாறியது, மாற்றங்கள் வந்திருக்கிறது. ஆனால் அரிசியின் மீது ஒரு தாக்கம், அரிசியை பற்றியான ஒரு புரிதல் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆனால் அந்த ரேஷன் கார்டை அவருடைய எப்பவுமே அவருடைய அப்பா பெட்டிக்குள்ள அப்படியே பாதுகாப்பாக, அப்படி பத்திரமாக, பொக்கிசமாக பாதுகாப்பார். நான் கேட்பேன், இதை ஏன் இவ்வளவு தூரம் நீங்களே வச்சிருக்கீங்கன்னு சொல்லி. ஏன்னா இன்றைக்கு ₹1 அரிசி கிடைக்கிறது, விலையில்லா அரிசி கிடைக்கிறது. இந்த அரிசியினுடைய மதிப்பு என்ன என்பது உங்களுக்கெல்லாம் தெரியாது, எனக்கு தான் தெரியும் என்று அவருடைய வரலாறை சொல்லுவார். எனவே அதற்கு பிறகு இன்னமும் கூட எனக்கு பல்வேறு விதமான உணவுகள் கொடுத்தால் கூட இன்றைக்கும் அரிசியின் மீது இருக்கிற அந்த காதல், அரிசியின் மீது இருக்கிற அந்த விருப்பம் இன்னும் குறைந்தபாடில்லை. அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு அரிசியை விளைவித்து அனைவரும் பசியும் போக்கும் ஆகச்சிறந்த ஒரு தொழில் விவசாய கூலி தொழில். அந்த விவசாய கூலியாக தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்த என்னுடைய தாய் கடைசி வரையும் இந்த அரிசி தனக்கு போதுமான அளவுக்கு கிடைக்கவில்லை என்று ஏக்கத்தோடு இறந்து போனார். எனவே இன்றைக்கும் கூட எளிய மக்கள், சாமானிய மக்களினுடைய வாழ்க்கையில் அரிசி ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உண்டுபடி கொண்டுதான் இருக்கிறது, ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த எளிய மக்கள், சாமானிய மக்கள் இன்றைக்கும் விலையில்லா அரிசி வாங்கும் நிலையில் இருக்கிறார்கள் என்பது வேதனை. ஆனால் அந்த அரிசி அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது இன்னொரு புறத்திலே. எனவே அந்த அடிப்படையிலே இந்த அரிசி என்கிற பெயரில் வந்திருக்கிற படம் உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு திரைப்படம் என்று நான் எண்ணுகிறேன். இன்னொன்று, இதனுடைய கதை நாயகனை பற்றி தோழர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், அவர் தரையில் இது நாள் வரையும் என்ன செய்தாரோ, தன் வாழ்க்கையை விவசாயிகளுக்காக, விவசாய கூலி தொழிலாளர்களுக்காக ஒப்படைத்த ஒரு இயக்கம் செங்கொடி இயக்கம். அதற்கிலே தன்னை இணைத்துக் கொண்டு தரையில் என்ன செய்தாரோ அதை தான் திரையில் வந்திருக்கிறார். அவர் நடிக்கவில்லை. என்னை பொறுத்தவரை அவருடைய காட்சிகள் எல்லாம் பார்க்கிற போது அவர் தரையில இந்த மக்களுக்காக, விவசாயிகளுக்காக, கூலி தொழிலாளர்களுக்காக போராடுகிறார். அதை பாதுகாக்க வேண்டும் என்று தன் வாழ்வை ஒப்படைத்த ஒருவர் தரையில் வந்தது அப்படியே திரையில் வந்திருக்கிறார். எனவே ஒரு திரைப்படம் என்பது எனக்கு என்னன்னா, எளிய மக்கள், சாமானிய மக்களுடைய வாழ்க்கையை பேசிய கதைகள் வெற்றி பெறுகிறது, புத்தகங்கள் வெற்றி பெறுகிறது, கட்டுரைகள் வெற்றி பெறுகிறது. ஆனால் பாட்டாளி வர்க்கத்தின் வாழ்க்கை வெற்றி பெறவில்லை, அது அங்கேதான் இருக்கிறது. எனவேதான் அதில் மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் செங்கொடியை கையில் பிடித்து 100 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து அதோடு பயணிக்கிறோம், போராடுகிறோம். ஆனால் நான் நிறைவாக ஒன்று மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். திரைத்துறையை பொறுத்தவரை வெளியில் இருந்து பார்க்கிற போது எளிமையான ஒன்றாக தெரிகிறது, காட்சி மட்டும் தெரிந்தது. நானும் தோழரை போல ஒரு திரைப்படத்தில் ஒரு நண்பருடைய ஆர்வத்தால், தூண்டுதலால் ஒரு திரைப்படத்தில் நடித்து நெருங்கி பார்க்கிற சூழல் வந்தது. அப்பொழுதுதான் திரைத்துறைக்குள்ளே ஒரு படம் வெளியில் வந்து வெற்றி பெறுவது, அந்த திரை கலைஞர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து நிற்பது எவ்வளவு பெரிய சிக்கல் என்பதை உணர்ந்திருக்கிறேன்.